ஹலோ காய்ஸ், அந்த காலத்தில் கிராமத்தில் எப்படி கண்மை தயாரித்தாங்கன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க ரொம்ப சின்ன வீடியோ தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதை குழந்தைங்க முதற்கொண்டு கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சுத்தமான நெய் எடுத்துக்கோங்க. இவ்வளோ நெய்லாம் தேவையில்லை, ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் வந்து ஒரே அளவில் ஒரு டம்ளரோ இல்லை இந்த மாதிரி கிண்ணமோ இருந்தாலும் ஓகே. ஒரு மேட்ச் பாக்ஸ், அதுக்கப்புறம் திரி வந்து பார்த்திங்கன்னா காட்டன் திரி வந்து வேணும். ஸோ வீட்டிலே திரிக்கலாம். ஒரு பிளேட் வந்து சில்வரில் கொஞ்சம் கல் மாதிரி வெயிட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து விளக்கு எத்தனை விளக்கு வேணும்னு வைக்கலாம். நான் வந்து ஒரு 3 வச்சுருக்கேன் சீக்கிரமாக ரெடி ஆகிறதுக்காக. நல்லா ஒரு சுத்தமான நெய் எடுத்து விளக்கு போட போகிறோம். இந்த திரி வந்து பார்த்திங்கன்னா காட்டனில் இருந்தால் உங்களுக்கு இன்னும் பெட்டராக வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நெய் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நெய் வந்து ஆட் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப வந்து நல்ல ரிசல்ட் காட்டும். இப்போ 2 பக்கம் வந்து ஸ்டாண்டு மாதிரி வைக்கணும். ஸோ அதுக்காக உங்கள்கிட்ட கிளாஸ் இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி சமமான 2 கிண்ணம் இருந்தாலும் ஓகே. உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. அது 2ம் வச்சுட்டு நடுவில் வந்துட்டு நம்ம வந்து இந்த விளக்கை ஏற்ற போகிறோம். ஸோ உங்கள்கிட்ட ஒரு விளக்கு இருந்தால் கூட ஏற்றலாம், நோ ப்ராப்ளம். நான் சீக்கிரமாக ரெடியாக இருக்காக தான் இந்த மாதிரி ஏற்றுறேன். இப்போ வந்து நம்ம பிளேட்டை வந்து அந்த ஸ்டாண்டில் வந்து ஃபுல்லாக வந்து கவுத்து வைக்க போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணாலே போதும். அது வந்து நல்லா அந்த மை வந்து அந்த கருப்பு கலரில் இருக்குல்ல, அந்த மை வந்துட்டு நல்லா ரெடி ஆகும் நமக்கு. இப்போ பாருங்கள், 1/2 hour கழிச்சு வந்துட்டு எப்படி வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு போதும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ ரெடி பண்ணுறது கூட பெட்டர் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 months வரைக்கும் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து பிளேட்டோ லாட்டையோ இந்த மாதிரி எது உங்கள்கிட்ட இருக்கோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எடுத்துருங்க. அந்த இதை வந்து ஈஸியாகவே வரும், ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது. ஈஸியாக வந்து இந்த மாதிரி வந்து அந்த மை கறி தூள்னு சொல்லுவாங்க, அது வந்து வந்துடும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ வந்து அதுக்கு ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அந்த கண்டெய்னரில் வந்துட்டு இந்த கறியை வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. இது வந்து கண்ணுக்கு வந்து எந்த ஒரு இச்சிங்கோ அந்த எதுவுமே வராது. இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்பேட்ச் டெஸ்ட் வந்துட்டு எதாக இருந்தாலும் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் எந்த அளவு வந்து நெய்யை ஆட் பண்ணணும்னு. ரொம்ப தண்ணி மாதிரி போயிடக்கூடாது. ஸோ பார்த்து வந்து கரெக்டாக வந்து நீங்களே நிதானமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டெய்னர் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப வந்து பெனிஃபிட். ஏன்னா வந்து நல்லா மூடி வச்சு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். ஸோ திறந்து வைக்காமல் மூடி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஏதாச்சும் பாக்ஸ் கிடச்சிச்சின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வந்துட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃபில் வரும். நான் நினச்சி கூட பார்க்கல. சூப்பராக இருக்குது. நான் இப்போ வரைக்கும் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கண்மையாக யூஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம், ஐலைனராக யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். பாருங்கள் நீங்கள் வாட்டர் ப்ரூஃபாக இல்லையான்ட்டு நான் வந்து உங்களுக்கு லைவாக வந்து டெஸ்ட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான். இதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தேவையானவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலான்னு கமெண்ட்